இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் மாதிரியாய் இருக்க வேண்டும் அல்லது மாதிரியாய் இருத்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். எதிலெல்லாம் நாம் மாதிரிகளாய் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 6வது நாளில் கூட நாம் எதில் மாதிரியாய் இருக்க வேண்டுமாம்? விசுவாசத்தில் மாதிரியாய் இருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம அடிக்கடி வாசிக்கிற அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களின் பட்டியல் கொடுக்கப்படுகிறது. நாம் அதை வாசித்து நாம் அதை விசுவாசத்தில் பலப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கின்றார். விசுவாசத்திலே அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள், என்னென்ன காரியங்களெல்லாம் அவங்க சாதிச்சாங்க விசுவாசத்தின் மூலமாக என்று சொல்லி அவர் சாதித்த காரியங்களெல்லாம் நமக்கு மாதிரிகளாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்து என்னென்ன காரியங்களெல்லாம் சாதித்திருக்கிறார்களே, நீ எப்படி இருக்கிறாய்? அந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு அப்படித்தான் தோணும். ஒவ்வொரு வசனத்தையும் வாசிப்பேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எப்படி இருந்தான், விசுவாசத்தினால ராகாப் எப்படி இருந்தாள், விசுவாசத்தினாலே மோசே எப்படி இருந்தான், இப்படி ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது இன்னைக்கு நீ எப்படி இருக்க அப்படி இந்த வசனம் ஏன்ட்டு அப்படியே பேசும் இல்லையா? இன்னைக்கு நீ ராகாபை போல இருந்து விசுவாசத்தில் இருக்கிறியா, மோசையை போல இருக்கிறியா, அப்ரஹாமை போல இருக்கிறியா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல இருக்கிறியா, தானியேலை போல இருக்கிறியா விசுவாசத்திலே அப்படிங்கிற வார்த்தைகள் நம்மோடு கூட என்ன செய்யுது பேசுகிறதுல இன்றளவும் அவங்க நமக்கு மாதிரிகளாக இருக்கிறாங்க. ரோல் மாடலாக நமக்காக அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்கென்று வைக்கப்படுகின்றது. பாருங்க, நாம் விசுவாசத்தில் பிறருக்கு மாதிரிகளாக இருக்கிறோமான்னு யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறோம்ல, அப்படி பேசுகிறப்ப நான் என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக இந்தந்த காரியங்களெல்லாம் நான் சாதித்தேன்னு சொல்லி ஏதாவது காரியங்களை நம்மளால சொல்ல முடியுதா? சொல்ல முடியலைல்ல. அப்போ நம்ம இடத்துல விசுவாசமே இல்லை. அப்போ விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும்னு சொன்னா நாம் விசுவாசித்து காரியங்களை சாதித்து இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நான் மற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மாதிரியாய், ஒரு ரோல் மாடலா நான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படி ஏதாவது காரியங்களை சாதிச்சிருக்கிறோமா விசுவாசத்துல? நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏதாவது விசுவாசித்து காரியங்களை நான் சாதித்திருக்கிறேனா என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கை நிறைய காரியங்களே நான் ஆண்டவருக்கு உண்பதான் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தின் மூலமாக நான் ஆண்டவர் எனக்கு நீங்க தான்ப்பா அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரை இறுக பற்றி கொண்ட நாட்களிலே ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை எனக்கு செய்து முடித்து கொடுத்திருக்கிறார். ஆம், விசுவாசத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட காரியங்கள் அதிகம். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். கொலோசிய பட்டணத்தில் உள்ள அந்த பரிசுத்தவான்களை குறித்து அவர் பரிசுத்தவான்களை எல்லாம் பார்க்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் எழுதுகிறார், உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று எழுதுகின்றார். அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அந்த விசுவாசத்திலே மிக உறுதியாக இருந்தாங்களாம் அந்த கொலோசிய பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்துல அப்படி உறுதி இருக்கிறதா? நம்ம ஆண்டவரத்துல விசுவாசமா கேட்குறோம், கொஞ்ச நாள் கேட்குறோம், அப்புறம் அதை அடியே நிச்சயம் விட்டுறோம். ஏன் ஆண்டவர் தான் தரலையே, உடனே அடுத்த வார்த்தை என்ன பேசுகிறோம்? அவருக்கு சித்தமான நேரத்தில் அவர் என்ன செய்யட்டும், தந்துட்டு போட்டோம் அப்படின்னு பேசிடுறோம்ல. அப்போ நம்ம விசுவாசத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருந்தோம் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த கொலோசிய பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படித்தான் உறுதியாய் விசுவாசத்திலே தரித்திருந்தார்களாம். இன்றைக்கு அவர்கள் விசுவாசத்திலே மாதிரிகளாய், நமக்கு மாதிரிகளாய் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள் பவுலின் மூலமாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்திலே அப்படி மாதிரியாக இருக்கின்றதா? இன்னும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 - 26 உள்ள வசனங்களிலே அந்த விசுவாசத்தின் கிரியைகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. பாருங்க, அந்த வசனத்துல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது?
என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக ஏதாவது கிரியைகள் நடத்தப்பட்டிருக்கிறதா? அப்படி இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் ஒரு செத்த விசுவாசம் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகின்றது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்ம பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் என்னுடைய விசுவாசத்திலே மற்றவர்களுக்கு நான் மாதிரியா இருக்கிறேனா? என்னுடைய விசுவாசத்தினாலே நான் அநேக காரியங்களை நான் சாதித்திருக்கிறேன். நான் சாதித்த காரியங்கள் என்ன? விசுவாசத்தின் மூலமா நான் சாதித்த காரியங்கள், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தின காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பட்டியலிட்டு பார்ப்போமா? அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு உலகத்தை ஜெயிக்கணும்னா சண்டை போட்டு போர் செய்து உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அந்த ஜெயத்தை குறித்து நம்ம இடத்துல வாசிக்கவில்லை. இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற பிசாசு, இவங்களை எல்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னா நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொல்லாங்கன், உலகத்தில் இருக்கின்ற பாவம், உலகத்தில் இருக்கின்ற பிசாசின் கிரியைகள், இதையெல்லாம் நாம் அழித்து, இதையெல்லாம் நாம் மேற்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, ஆண்டவர் பேரிடத்திலே உறுதியான ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக, எப்படி கொலோசே பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த விசுவாசத்தை உறுதியாய் பெற்று கொண்டார்களோ, பற்றி கொண்டார்களோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கூட அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு செய்வார், என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டதை போல நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசத்தோடு அவரை நான் இறுக பற்றி கொள்வேன் என்று சொல்லி பற்றி கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். நமக்கு விசுவாசத்தின் பலனாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் செயல்படுத்த தொடங்கி விடுவார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதோ கடமைக்காக உன் பேர்ல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா, அல்லது மற்றவர்களை நம்புகிறது போல உண்மையும் சேர்த்து நான் நம்புகிறேனா? அப்படி அல்ல, அவரை மாத்திரம் நம்புவோம், விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்வோம். அப்படி வாழும் பொழுது நாம் விசுவாசத்திலே மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க முடியும். அடிக்கடி நாம் அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நாம் வாசித்து அவர்கள் விசுவாசத்தால் சாதித்த காரியங்களை எல்லாம் நாம் தியானித்து நாமும் விசுவாசத்திலே மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் வாழ்வோம். அதை அடிக்கடி அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் அடிக்கடி வாசித்து இவர்களெல்லாம் எப்படி விசுவாசத்திலே உறுதியாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சாதித்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்க நம்முடைய உள்ளத்திலும் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அடிக்கடி நான் யோசிப்பது அந்த ஆபிரகாமை குறித்து. எத்தனை ஆண்டுகள் அவன் அப்படியே விசுவாசத்திலே உறுதியாக இருந்தான்ல. அந்த காலங்களிலே இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வேத வசனங்களைப் போல, நமக்கு கிடைக்கின்ற ஆலோசனைகளைப் போல அந்த நாட்களிலே இல்லை இல்லையா? அவளுக்கு வேத புத்தகமே இல்லை. இன்றைக்கு நம்ம வேத புத்தகத்தை எடுத்து எவ்வளவோ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் அந்த வேத புத்தகம் இல்லாத நாட்களிலும் கூட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மாத்திரம் அவன் நம்பி விசுவாசத்தோடு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பியிருந்தான். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவர் இன்றைக்கு ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அதை வாசித்து அந்த விசுவாச வீரர்களுடைய விசுவாசத்தை நாம் வாசித்து நம்முடைய உள்ளத்தில் நாம் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட அது எதுவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம், விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எனக்கு செய்ய அவர் வல்லவர், எனக்கு அவர் போதுமானவர். என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார்களே, மற்றவர்களுக்கு விசுவாசத்தில் மாதிரியா இருந்தார்களே, என்னையும் அப்படி என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம் ஆண்டவருடைய விசுவாசத்திலே உறுதியாய் நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம்
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் விசுவாசத்திலே மற்றவர்களுக்கு மாதிரியாய் நான் காணப்பட என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த இயேசுசாமி, இந்த அருமையான நல்ல 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசத்தில் மாதிரியாய் கற்றுக் கொடுத்தீங்களே, நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய், கொலோசே பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களைப் போல விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளாய், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற விசுவாச வீரர்களைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நிலைத்திருந்து அநேக காரியங்களையும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் மாதிரியா இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.